Tamil.com viewers எல்லாருக்கும் வணக்கம். இப்ப சினிமாவில் தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன். நடிகர் ஆர்யா ஓபன் டாக்கா சொல்லிருக்காரு, நான் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்க போறேன் அப்படின்ட்டு. ஆனா அந்த லவ் மேரேஜ் பண்ண போற கேர்ள் யார் அப்படின்றதான் சொல்லல. ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிருபர்கள் லட்சன் திரைப்படத்தோட பிரஸ் மீட் அந்த பேட்டி, அதுல வந்து ஒரு பேட்டி கேட்கிறப்ப ஆர்யா கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் ஆர்யா வந்து அழகா பதில் சொல்லிட்டே இருந்திருக்காரு. இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா தீபா சனதி தான் இவருக்கு ஜோடியா சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கிருஷ்ணா, ஸ்வாதி போன்ற நடிகர்கள்லாம் இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்னே கொள்ள சொல்லலாம். கிருஷ்ணாவுக்கு ஜோடியா ஸ்வாதி நடிச்சிருக்காங்க, ஆர்யாக்கு ஜோடியா தீபா சனதி நடிச்சிருக்காங்க. இதை பத்தி கேட்கிறப்ப முதல் கேள்வி, விஷ்ணுவர்தன் அவர் கூட 5 திரைப்படங்கள் கிட்ட பண்ணிட்டீங்க, தொடர்ந்து அவர் கூட நடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு, எங்களுக்குள்ள இருக்க நட்பு அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஒரு நண்பராலாம் இருக்க மாட்டார், டைரக்டரா தான் இருப்பார். எந்த ஒரு விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்லி அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் நடிப்பேனே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதை கேட்ட நிருபர்கள் வந்து அடுத்ததா கேள்வி கேட்டது என்ன அப்படின்னா, காதல் காட்சிகளையும் அந்த மாதிரி அவர் நடிச்சுதான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரா அப்படின்னு. கண்டிப்பா அந்த காட்சிகள்லாம் அவர் நடிச்சதுக்கு அப்புறம் தான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஆர்யா தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆர்யோட ஸ்பெஷல் அப்படின்னாவே அவரோட வீட்டு பிரியாணி தான். அந்த வகையில எட்சன் திரைப்படத்துல ஜோடி சேர்ந்திருக்க தீபா சனதிக்கு பிரியாணி கொடுத்தாச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்கள பேச வைக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது, அதனால இது வரைக்கும் பிரியாணி கொடுக்கல, கூடிய விரைவில் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஆர்யா நயன்தாரா அப்படின்ற காசிப்ஸ் வந்து ரொம்ப நாளா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில ஆர்யா கிட்ட நயன்தாரா பத்தி கேட்டதுக்கு, கண்டிப்பா அவங்க எங்க இருந்தாலும் வாழணும் அப்படின்றதான் எப்பயுமே என்னோட ஒரு கொள்கையா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க கல்யாணத்துல கண்டிப்பா நான் கலந்துப்பேன் அப்படின்ற மாதிரியும் ஆர்யா தெரிவிச்சிருக்கதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்டேட்ல அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா Tamil.com தொடர்ந்து பாருங்க.